வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. அதாவது ஒரு 4-5 சீரியலோட அந்த டைம் சேஞ்சில் ஒரு பெரிய விஷயம் ப்ரைம் டைமில் பண்ணுறாங்க. 8, 9 இதில் எங்கேயுமே கை வைக்க போகிறதில்ல, 9:30க்குமே. ஆனால் இதில் இடைப்பட்ட விஷயங்களில் நிறைய கை வச்சிருக்காங்க. பாக்கியலட்சுமி ஆல்ரெடி ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. 8:30 புது சீரியல் கொண்டதுனால ஐயனார் துணையும் நல்ல பாயிண்ட் இருக்குது. ஸோ 8, 8:30 அண்ட் 9 இவங்கள கை வைக்க மாட்டாங்க, அது ஷுவராக தெரிஞ்சிச்சு. பட் மற்ற எல்லா இடங்கள்லையும் அவங்க கை வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ 10 மணிக்கு பூங்காற்றை திரும்புமா அதை லான்ச் பண்ணிவிட்டு 7:30க்கு சிந்து பைரவியும் 6 மணிக்கு ஆஹா கல்யாணம் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பிளானில் இருந்தாங்க. ஆனால் நம்ம விஜய் டெலிவிஷனோட அட்மின் வந்து அழகாக வந்து ஏன்னா ஃபேன்ஸ் கேட்குறாங்கிறனால அவர் வந்து ஒரு பதில் சொல்கிறார். இல்லைங்க 7:30க்கு வந்து மகாநதி தான் வருது அப்படின்ட்டு. அப்போ சிந்து பைரவி வரலையா அந்த போஸ்ட்டுக்குன்னா எஸ் அந்த டாக்ஸ் இருந்திருக்கு. அதோ ஹீரோயினே வந்து பார்த்திங்கன்னா அட்மின் விஜய் டெலிவிஷனோட அட்மின் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஹீரோயின் போய் போஸ்ட் பண்ணுறாங்க. அங்கே இதெல்லாம் கவனித்து அவங்க போஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளோட ஃபேன் பேஜோட ஒரு போஸ்ட்டில் வந்து அட்மின் பேசினதுக்கப்புறம் அவங்க போடுறது அப்படின்னு நம்ம அளவுக்குலாம் அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க, ஒரு புரிதலுக்காக. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு டாக்ஸ் வந்துருக்கும், உங்களுக்கு 7:30 வரப்போகுது அப்படின்ட்டு செட்டில் முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. அதனால் ஆஹா இது ஃபேன்ஸ்க்கு தெரிஞ்சிருச்சாட்டுருக்குன்னு அவங்க ரீஷேர் பண்ணுறாங்க. பட் இதெல்லாம் மீறி ஒரு மேஜிக் நடந்திருக்கு அப்படின்னா விகா ஃபேன்ஸோட பவர் அண்ட் டிஆர்பி இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. இந்த சீரியல் பார்த்திங்கன்னா போன வாரம் இந்த வாரம் இல்லை போன வாரம் பார்த்திங்கன்னா பாக்கியலட்சுமி 5.6னா 5.5 எடுத்திருக்காங்க. ஆகா கல்யாணத்தை நான் ரொம்ப நாளில் நெருக்கடி கொடுத்து சொன்னது என்னென்னா டிஆர்பி அதுக்கு பின்னாடி இருக்க சீரியல்லாம் ஒரு சில சமயம் நெருங்குற மாதிரியும் லீட் பண்ணுற மாதிரி வரும்போது ஆகா கல்யாணத்துக்கு நெருக்கடி வருது அப்படின்னு சொல்லிடும். இப்போது மகாநதி அதே விஷயத்தை தான் பண்ணுது. அதுக்கு முன்னாடி இருக்க சீரியலை விட கொஞ்சம் நெருங்குற மாதிரியும் லீட் பண்ணல, நெருங்குற மாதிரியே வருது அந்த அளவுக்கு. ஆனால் பின்னாடி இருக்க 6 மணி சீரியலை விட டபுள் மடங்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ஸ் எடுக்கிறனால மகாநதிக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் நான் கணிச்சிட்டு இருந்தேன். இதில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த கடைசி நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். வாய்ப்புகள் அதிகமாக மகாநதிக்கு தான் இருக்குது 7:30க்கு. பட் இருந்தாலும் ஒரு ப்ரொடக்ஷனும் வந்து சேனல்கிட்ட இல்லைங்க எங்களுக்கு இந்த ஸ்லாட் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாக இருக்கும்போது சேனல்னால ஒன்றுமே பண்ண முடியாது. சேனலோட டிசிஷன் அப்படிங்கிறது இருக்குது. எங்களுக்கு நீங்கள் சொன்னீங்களா அப்புறம் எப்படி மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கும். இது சேனல் வந்து இல்லைங்கன்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா டிஆர்பியை பயங்கரமாக பூஸ்டப் பண்ணணும் அப்கமிங்கில். இதில் சேலஞ்சிங்கான வீக் நெக்ஸ்ட் வீக் இருக்கிறனால தான் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். இதில் நெக்ஸ்ட் வீக் வந்து சவாலாக இருக்கும், நமக்கு அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். பட் இது நெக்ஸ்ட் வீக் மட்டும்தான், அவங்க முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணலை. ஓகேவா, இது டிஆர்பியில் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறனால கொடுக்குறாங்க. மற்றவங்களுக்குலாம் எல்லாத்துக்கும் டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ண மாதிரி ட்ராக் எடுத்துருக்கலாம். அடுத்த வாரம் அப்படி பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல மகாநதியை பொறுத்தவரைக்கும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டிஆர்பியை நம்ம கொடுக்கணும். அப்படின்னா டிவியில் கண்டிப்பாக கம்பல்சரி பார்த்தே ஆகணும். டிஆர்பியை பூஸ்டப் பண்ணுறதுக்கு எல்லாருமே முயற்சி பண்ணுங்கள். ஆனால் அதிக சான்சஸ் வந்து மகாநதிக்கு தான் இருக்குது. பட் எல்லாத்துக்கிட்டையுமே அந்த வாக்குவாதங்கள்லாம் அவங்களுக்குள்ளே பேசியிருக்காங்க, அதனால் தெரியுது. இல்லைன்னா நம்மளுடைய சிந்து பைரவியோட ஹீரோயினும் 7:30க்கு வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி பூங்காற்றை திரும்பமா அதில் ஹீரோவும் பார்த்திங்கன்னா 10 மணி அப்படிங்கிற போஸ்ட்டை ஷேர் பண்ணிட்டார். அதெல்லாம் வந்து நானே அது மாதிரி ஷேர் பண்ணும்போது பாருங்க அஃபிஷியலாக அவங்க ஷேர் பண்ணிட்டாங்க அப்படின்னு நானும் சொல்லுவேன். ஸோ இதுக்கெல்லாம் மீறி விஜய் டெலிவிஷனோட அட்மின்க்கு அந்த அளவுக்கு பவராக தெரிலனா அவர் வந்து கமெண்டில் போட மாட்டார். என்ன அட்மினே நீ போட்ட அப்படின்ட்டு போய் நம்மளும் எல்லோரும் உரிமையாக கேட்போம். அதனால் அது மட்டும் இல்லை விகா ஃபேன்ஸ் எந்தளவுக்கு கேட்பாங்கிறது தெரிஞ்சு அவர் யோசிக்காமல் போட்டிருக்க மாட்டார். அதனால் ஹைலி சான்சஸ் வந்து இந்த டிஆர்பினாலையும் உங்களோட அன்பாலையும் மகாநதிக்கு மாறி இருக்குது. இருந்தாலும் அங்கே ஒரு நெருக்கடி சுச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிறதுனால இது வர வரைக்கும் நம்ம ஒரு ப்ரேயர்ஸும் நிச்சயமாக வந்து டிஆர்பியை இன்னுமே அதிகரிக்கணும் அப்படிங்கிறது தான். இது எப்போ வரும் அப்படிங்கிறது தெரியல. அதாவது அடுத்த வாரம் இந்த வாரம் ஏன்னா இது அங்கே நீனான் கதல் முடியுது இல்லையா, அந்த டைமை வச்சு தான் இது எல்லாமே கணிக்க முடியும். எல்லாத்தையுமே அந்த இடத்துல தான் மாற்றுறாங்க. ஓகேவா, ஸோ அந்த இடத்து வரைக்கும் ஒரு டிஆர்பியை பயங்கரமாக பூஸ்டப் பண்ணணும். அது வரைக்கும் என்னுடைய ஹோப் வந்து 7:30க்கு மகாநதி தான். பட் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு டாக்ஸ் இருந்துகிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் குழப்பம் வேண்டாம். ஆனால் டிஆர்பியை கவனமாக அது வரைக்கும் வச்சுருங்க. ஏன்னா கொஞ்சம் குறைஞ்சிருச்சுனாலும் இருக்கும். இந்த 5 அப்படிங்கிற பாயிண்ட்ஸ்னால தான் இந்த இடம் கிடச்சிருக்கு. தயவு செஞ்சு ட்ராக்கில் அப் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் இந்த வாரம் ரொம்ப பாதுகாப்பாக நீங்களாம் செயல்படுங்க அப்படிங்கிறதான். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், வெள்ளிக்கிழமை எபிசோட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஒரு பர்டிகுலர் எபிசோட் கூடியிருக்கு. அப்படிங்கும்போது அந்த பர்டிகுலர் எபிசோடில் விகாவுடைய சீன்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறது தான். ஓகேவா, ஆனால் இப்போ நீங்கள் ஈக்குவலாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம் பிகிலை 7:30 விட்டுறக்கூடாது. அவங்களே நம்மளுடைய டிஆர்பினால தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த இடத்துல அசால்ட்டாக இருக்கக்கூடாது. புரிதலுக்கு ஸ்டேடியம்.